முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா செயல்படுத்தி வரும் முன்னோடி திட்டங்களால் தமிழகம் இந்தியாவிலேயே முன்னிலை மாநிலமாக திகழ்ந்து வருகிறது. குறிப்பாக வேளாண் துறையில் இரண்டாம் பசுமை புரட்சியை ஏற்படுத்தும் விதமாக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. அதன் வரிசையில் சிவகங்கை மாவட்டத்தில் கால்நடை வளர்ப்பில் சாதனை படைத்து வருகிறது செட்டிநாடு கால்நடை பண்ணை. விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை உயர்த்தும் இந்த பண்ணை குறித்த ஒரு செய்தி தொகுப்பு. சுழன்றும் ஏற்பின்னதுலகம், அதனால் உழந்தும் உழவே தலை என்கிறது குறள். அதாவது பல தொழில்களை செய்து சுழன்றாலும் இறுதியில் ஏர்த்தொழிலின் பின்தான் நிற்கின்றது இந்த உலகம். அதனால் எவ்வளவு வருந்தினாலும் உழவுத் தொழிலே உலகில் தலையாய தொழிலாகும் என்பதுதான் இதன் பொருள். ஊருக்கே படியளக்கும் விவசாயி வாழ்ந்தால்தான் இந்த உலகம் வாழும். உலகத்தை வாழ வைக்கும் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை உயர்த்துகின்ற பல முன்னோடி திட்டங்களை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையிலான அரசு தொடர்ந்து செயல்படுத்தி வருகிறது. தமிழகத்தை இரண்டாம் பசுமை புரட்சிக்கு வித்திடும் வகையில் விவசாயிகளுக்கு தரமான விதை, உரங்களை மானிய விலையில் அளித்து வேளாண் தொழில் வளர பல்வேறு நடவடிக்கைகளை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா மேற்கொண்டு வருகிறார். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தாம் வெளியிட்ட அஇஅதிமுக தேர்தல் அறிக்கையில் கூட்டுறவு வங்கிகளுக்கு சிறு குறு விவசாயிகள் செலுத்த வேண்டிய பயிர்க்கடன், நடுத்தர கால கடன் மற்றும் நீண்ட கால கடன் ஆகிய அனைத்தும் தள்ளுபடி செய்யப்படும் என அறிவித்துள்ளார். விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை உயர்த்தும் வகையில் சிவகங்கை மாவட்டத்தில் கால்நடை பண்ணைகள் சிறப்பாக இயங்கி விவசாயிகளுக்கு பெரும் துணை புரிகின்றன. காரைக்குடி அருகே உள்ள செட்டிநாடு கால்நடை பண்ணையில் முதலமைச்சரின் சீரிய திட்டத்தின் கீழ் ஆடு, மாடு, கோழி, வெண்பன்றி என பல்வேறு கால்நடைகள் வளர்க்கப்படுகின்றன. கால்நடை மருத்துவர் மற்றும் அதிகாரிகள் கொண்ட ஒரு குழு இப்பண்ணையை சிறப்பாக பராமரித்து வருகிறது. இப்பண்ணையில் செம்மறியாடு மற்றும் வெள்ளாடுகள் வளர்த்து வருகிறோம். இது தலைச்சேரி வெள்ளாடு ஐடிஎஸ்ஆர் ஸ்கீமில் கொட்டில் முறையில் வெள்ளாடு வளர்ப்பை ஊக்குவிப்பதற்காக தமிழக அரசு நிதி கொடுத்து வாங்கி வெள்ளாடுகளை பராமரித்து வருகிறோம். இதில் வர்ற குட்டிகளை வருடந்தோறும் முன்னுரிமை அடிப்படையில் ஃபார்மர்ஸ்க்கு இனவருத்தி விற்பனை செய்து வருகிறோம். இந்த கிரிராஜா வேண தாய்கோழிகள் தரம் உயர்த்தப்பட்ட நாட்டுக்கோழி வகையினை சார்ந்தது. இது டூயல் பர்பஸ் பீரியடு, கறிக்கு வேணாலும் வளர்க்கலாம், இல்லை முட்டை கோழிக்கு வளர்க்கலாம். நாட்டுக்கோழிகள் 40 முட்டை தான் இடும். இது பார்த்தா 135 150 முட்டைகளை இடும் திறன் கொண்டது. தமிழக அரசு திட்டத்தின் மூலம் விவசாயிகள் பயனடைமை முதுநிலை அடிப்படையில் விற்பனை செய்து கொண்டிருக்கிறோம். தேசிய புரத மேம்பாட்டு திட்டம், அதாவது NMPS என்ற திட்டத்தில் தமிழக அரசு விவசாயிகளுக்கு தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு முழு மானியம் 100% முழு மானியத்தோட தமிழக அரசு 10 பயனாளிகளுக்கு 5 பெண் பன்றிக்குட்டிகளும் ஒரு ஆண் பன்றிக்குட்டிகளும் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு 2 மாதத்துக்கு ஒரு முறை அடர் தீவனம் ஒரு பயனாளிகளுக்கு இப்போ 750 கிலோ வீதம் அவங்களுக்கு இலவசமாக தமிழக அரசு வழங்கி கொடுத்துருக்கு. இங்கு வளர்க்கப்படும் நாட்டுக்கோழிகள் 150 முட்டை வரை இடக்கூடியவை. மேலும் உயர்தர கறவை மாடுகளும் அதிகமாக பால் சுரக்கின்றன. ஆடுகளும் அதிக எடை கொண்டவையாக உள்ளன. வெள்ளை பன்றிகள் 100% மானியத்துடன் பயனாளிகளுக்கு வழங்கப்படுவதால் அப்பகுதி விவசாயிகள் மிகுந்த பலனடைந்து வருகின்றனர். மேலும் கால்நடைகளுக்கு 1 கிலோ தீவனம் ₹2.50 செலவில் வழங்கப்படுவதால் விவசாயிகளுக்கு குறைந்த செலவில் தரமான தீவனம் கிடைக்கிறது. சீனியாரிட்டி அடிப்படையில் எனக்கு 4 பசுக்கள் வழங்கினார்கள். அந்த 4 பசுக்களை வைத்து நல்லா பராமரித்து பண்ணையிலே 1 கிலோ பில்லு ₹2.50 மேனி வாங்கி போட்டு நல்லா பால் கறந்துக்கிட்டு இருக்கு. அதனால் என் குடும்பமும் என்னை சுற்றியுள்ளவர்களும் நல்லா பயனடைகிறார்கள். இந்த உதவியை வழங்கிய முதல்வர் அம்மா அவர்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இங்கே பண்ணையிலேருந்து மாடு வாங்கிட்டு போயிருக்கோம். அதுக்கு இங்கே தீவான அந்த மாட்டு பில்லு கொடுக்குறாங்க. நல்லா அதை வச்சு நல்லா நாங்கள் பால் கறக்கிறோம், நல்லா பொழைக்கிறோம். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் ஆட்சியில் தமிழகம் அனைத்து துறைகளிலும் இந்தியாவிலேயே முதன்மை மாநிலமாக திகழ்ந்து வருகிறது. ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பது போல செட்டிநாடு கால்நடை பண்ணை விவசாயிகளின் வாழ்க்கை தரத்தை செழித்தோங்க செய்கிறது என்பதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்குகிறது.
ஜெயா செய்திகளுக்காக சிவகங்கையில் இருந்து ராஜேஷ் கண்ணாவுடன் லாரன்ஸ் விஜயன்.